நானும் ராதா சிஸ்டரும் எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாரு. பைத்தியம் மாதிரி கத்திட்டு இருக்காரு. சரி வாங்க. அனு, அனுமா, நீ அனுதான். எனக்கு தெரியும். இப்ப என்ன பண்றது? ப்ளீஸ் அனு, ஆமான்னு சொல்லு அனு. இவ்வளவு வருஷம் தண்டிச்சது போதாதா? நான் பாவம் அனு. பேசணும். நான் உன்னை தவிர உலகத்துல வேற யாரையும் நேசிச்சதே இல்லை. புரிஞ்சுக்கணும். ஐயோ, நான் சொல்றதையே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. எத்தனை தடவை சொல்றது நான் ராதா ராதா ராதான்னு? மறுபடியும் மாத்தி மாத்தி சொல்லாதீங்க. ஏன் இப்படி சொல்ற? என்ன பார்த்தா உனக்கு பாவம் இல்லையா? பொய் சொல்லணும் தோணுதா? நீ அனுதான், ஏன் அனுதான்? என்ன ஏமாத்தாத அனு. வானு, அனு, அனு, வானு, அனு, 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 வானு, அனு, அனு. அனுமா, ஏன் அப்படி எல்லாம் சொல்ற? என்னாச்சு? பாருங்க மேடம், நீங்க சொன்னீங்களேன்னு நான் இவரை பாத்துக்கு வந்தா இவரை நானும் ஒன்னு சொல்லி தொந்தரவு பண்றாரு. கார்த்திக் சார், என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? ஏன் இப்படி பண்றீங்க? இல்ல, எனக்கு தெரியும். அனுவாய்ஸ் எனக்கு தெரியும். நீங்களா சொல்லுங்க மேடம். அனுதானு சொல்லுங்க. ரிலாக்ஸ். முதல்ல நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஓகே, இது பாருங்க, அவங்க ராதா சிஸ்டர் இந்த ஆசிரமத்துல வர்க் பண்றாங்க. ஓகேயா? அவங்க ராதா சிஸ்டர் தான். ஏன் நீங்க எல்லாரும் ஏமாத்துறீங்க? இது ராதா இல்ல, அனுதான். அனு வாய்ஸ் தான். இத பாருங்க, முதல்ல நீங்க ரிலாக்ஸ் ஆகுங்க. ராதா சிஸ்டரை பத்தி எங்களுக்கு தெரியாதா? இவங்க பல வருஷமா இந்த ஆசிரமத்துல தான் இருக்காங்க. நீங்க வாய்ஸ் வச்சு இதெல்லாம் எடை போட முடியாது. நிறைய பேருக்கு ஒரே மாதிரி வாய்ஸ் இருக்கும். நீங்க படிச்சவர் தானே? இத பாருங்க, நீங்க முதல்ல போய் ரிஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. போங்க போங்க சொல்றேன். இது அனுதான், நீங்க புரிஞ்சுக்கோங்க. இத பாருங்க மிஸ்டர் கார்த்திக், ரிலாக்ஸ் ஆகுங்க. இது ராதா சிஸ்டர் தான். இது பாருங்க, வெற்றி சார் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக, உங்களை நல்லா ட்ரீட் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் ராதா சிஸ்டரை அப்பாயிண்ட் பண்ணேன். நீங்க அவங்களே டார்ச்சர் பண்றீங்க. நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் இப்பவே வெற்றி சாருக்கு போன் பண்ணி உங்களை கூட்டிட்டு போக சொல்லிடுவேன். நீங்க இங்க இருக்க போறீங்களா இல்ல வெற்றி சாருக்கு கால் பண்ணவா? இல்ல, வேணாம் வேணாம், நான் பேசல. நான் பேசல. நான் பேச மாட்டேன். சாரி. சரி, ஓகே ஓகே, விட்டுடுங்க. இது பாருங்க, இனிமே ராதா சிஸ்டர் என்ன சொல்றாங்களோ அத மட்டும் தான் நீங்க கேட்கணும். அவங்க வாய்ஸ் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்தா சொல்லுங்க, நான் மலர் சிஸ்டரை உங்களை பாத்துக்க சொல்றேன். மேடம், ராதா மேடமே பாத்துக்கிட்டோம். நான் பேசல. நான் எதுவுமே பேச மாட்டேன். ராதா மேடம், சாரி மேடம், சாரி. இனிமே நான் பேச மாட்டேன் மேடம். சரி, ஓகே, ரிலாக்ஸ். மலர் சிஸ்டர், மேடம், இப்போதைக்கு நீங்க அவரை பாத்துக்கோங்க. இங்க நடந்ததுல ராதா சிஸ்டர் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாங்க. அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். ஓகே மேடம், நீங்க வாங்க. மேடம், அவங்களே என்ன பாத்துக்கிட்டு மேடம். அதான் நான் சாரி சொல்லிட்டேன்ல. அவங்களே பாத்துக்க சொல்லுங்க மேடம். அவங்க வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் மேடம். சரி, அவங்க அப்புறமா வருவாங்க. ஓகேயா? நீங்க ஃபர்ஸ்ட் ரிஃப்ரெஷ் ஆயிடுங்க. போங்க, அவங்க வருவாங்க, பாத்துக்கோங்க. ஓகே வாங்க ராதா, வாங்க. மேடம், சார், ஐயோ சார், ப்ளீஸ் வாங்க, கொஞ்சம் உட்காருங்க சார், உட்காருங்க. பாத்து மேடம். சிஸ்டர், நீங்களா சொல்லுங்க சிஸ்டர். அவங்கள கூப்பிடுங்க சிஸ்டர். இனிமே நான் அப்படிலாம் பேச மாட்டேன், எதுவுமே கேட்க மாட்டேன் சிஸ்டர். என்ன சார், அவங்க உங்களை எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாங்க.
நீங்க ஏதேதோ பேசி அவங்கள இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்களே. சாரி சிஸ்டர், சத்தியம் மேடம் எப்படி நடந்துக்கவே மாட்டேன். 7 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வாய்ஸை நான் கேட்கிறேன். அந்த சந்தோஷமே போதும். வர சொல்லுங்க சிஸ்டர், ப்ளீஸ் சிஸ்டர். இனிமே நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். அவங்கள வர சொல்லுங்க ஆ, சரிங்க கார்த்திக் சார், அவங்க வருவாங்க. நீங்க அழாதீங்க ப்ளீஸ். நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க ப்ளீஸ்.